மாநிலங்களின் உரிமைகள் குறித்து 1963 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியது. ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் பி. ராஜமன்னார், டாக்டர் ஏ. லட்சுமணசாமி முதலியார், பி. சந்திரரெட்டி ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்தார். இந்திய நாடே திரும்பி பார்த்தது. அந்த குழு விரிவாக ஆய்வு செய்து 1971 தனது அறிக்கையை வழங்கியது. ராஜமன்னார் குழு அளித்த முக்கிய பரிந்துரைகளை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாகவும் நிறைவேற்றினார் தலைவர் கலைஞர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் 1983 நீதியரசர் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம், 2000 வெங்கடாசலயா ஆணையம், 2007 நீதியரசர் பூஞ்சிச்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஏமாற்றம் தொடர்கிறது. இன்னும் சொன்னால் மாநில அரசின் பட்டியலில் உள்ள முக்கிய ஆதாரங்களை கூட அடுத்தடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு படைமாற்றம் செய்யும் பணிகளே இன்றைய ஒன்றிய அரசால் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம்.